வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். காமக்கதை பேசிய காரணத்தினால் ஒரு மந்திரியுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது தமிழக அரசியல் களத்தில். எதற்காக அந்த மந்திரியின் பதவி பறிக்கப்பட்டது, அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன போன்ற செய்திகளை நாம் அறிய வேண்டியதிருக்கின்றது. இது தமிழகத்தை மையப்படுத்திய ஒரு அரசியல் கருத்துகள் அல்லது அரசியல் களம் என்றால் கூட இதிலே பல செய்திகளை நாம் அறிய வேண்டிய களங்களும் இருக்கின்றன. ஒருபுறம் மதத்தை சார்ந்த ஒருவர் இரு பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டார் என்பதை மையப்படுத்தி அவரை தேடக்கூடிய நிலைமையை காவல்துறை எடுத்திருக்கிறது. இன்னொரு புறம் மேடை நாகரிகத்தை தவறவிட்ட காரணத்தினால் மந்திரி ஒருவர் வகித்து வந்த பதவி அவரிடம் இருந்து பறிக்கப்பட்டிருக்கின்றது. இவை இரண்டுமே காமம் சார்ந்தது. இன்று அரசியல் களமும் மதக்களமும் காமத்தை மையப்படுத்திய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிப்பது எவ்வளவு பெரிய சிக்கலை உருவாக்குகிறது என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றன. திருவாரூர் தங்கராசு அவர்கள், இவரை குறித்து உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் பராசக்தி திரைப்படம் எழுதி அந்த படத்தில் பெரிய வெற்றியை ஈட்டக்கூடிய களங்களை குறித்த செய்திகளை திரைக்களங்களை மையப்படுத்தி நாம் பார்க்கின்ற பொழுது பல உண்மைகள் நமக்கு தெரியும். இந்த பராசக்தி திரைப்படத்திற்கு முதலாக வசனம் எழுதுவதற்காக நியமிக்கப்பட்டவர் திருவாரூர் தங்கராசு அவர்கள். அதன் பின்புதான் மாற்றம் நடந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த படத்திற்கு வசனம் எழுதவும் சிவாஜி கணேசன் அவர்கள் அதில் கதாநாயகனாக அறிமுகமாகக்கூடிய களங்கள் உருவாயின. திருவாரூர் தங்கராசு அவர்கள் தன்னுடைய கைவண்ணத்தில் இரத்த கண்ணீர் என்கின்ற திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை அவர் நடத்தி காட்டினார் என்கின்ற பதிவையும் நாம் இங்கு புறந்தள்ள முடியாத ஒன்றாக இருக்கின்றது. திராவிட இயக்கத்தில் ஒரு முதன்மையான களத்தில் தன்னை முன்னிறுத்தி கொண்ட திருவாரூர் தங்கராசு அவர்களுக்கு நூற்றாண்டு விழா நடைபெற்றக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது. இந்த நூற்றாண்டு விழாவிற்கான ஒரு நிகழ்வை மையப்படுத்தி சென்னையில் அன்பகம் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞர் அணியை சார்ந்தவர்கள் நடத்தக்கூடிய ஒரு அலுவலகத்தின் கீழ்ப்பகுதியில் அமைந்திருக்கின்றது இந்த அன்பகம் என்கின்ற அரங்கம். இந்த அரங்கத்தில் பெரியார் திராவிட கழகத்தின் சார்பாக ஒரு விழா நடைபெறுவதற்கு களம் அமைக்கப்பட்டது. அந்த விழாவிலே 3 பேர் கலந்து கொண்டிருந்தார்கள் சிறப்பு விருந்தினராக. ஒருவர் திரைப்பட இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்கள், இன்னொருவர் மூத்த பத்திரிகையாளர் துரைசாமி அவர்கள், இன்னொருவர் அமைச்சர் பொன்முடி அவர்கள். இந்த 3 பேரும் கலந்து கொண்டிருந்தார்கள். இதிலே பொன்முடி அவர்கள் பேசுவதற்கான களம் வந்தது. அப்படி பேசுகின்ற பொழுது திராவிட கருத்தை மையப்படுத்திய களங்களை முன்னிலைப்படுத்தி அவர் பேசுவதற்காக அந்த மேடைக்கு வந்தார். அப்படி வந்தபொழுது 1955 ஆண்டு காலகட்டத்தில் நடந்த சில நிகழ்வுகளை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிடுகின்றார். அவர் குறிப்பிடுகின்ற கருத்து 1955 ஆண்டு சபாபதி மோகன் அவர்களும் நானும் நண்பர்களாக இருந்தோம். நாங்கள் இருவருமே வயது வந்தவர்கள் மட்டும் கேட்கக்கூடிய வகையிலே பேசக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பேசினோம். அப்படி பேசுகின்ற அந்த விடயத்திற்கு நல்ல வரவேற்பு இருந்தது. அப்பொழுது நாங்கள் என்ன பேசினோம் என்கின்ற கருத்தை நான் இப்பொழுது உங்கள் முன்னால் வைக்கின்றேன். எனவே பெண்கள் என்னை மன்னித்து கொள்ள வேண்டும். வயது வந்தவர்களுக்கு மட்டுமான கருத்து இது என்கின்ற அடிப்படையில் இந்த கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுவிட்டு அந்த காலகட்டத்தில் காம சுமையை அதிகம் சுமப்பது வைணவமா சைவமா என்கின்ற கருத்துகளோடு அவர் சில தகவல்களை பதிவிடுகின்றார். அந்த தகவல் ஒரு விலைமாதர் ஒருவரோடு வந்திருக்கக்கூடிய வாடிக்கையாளரோடு பேசக்கூடியது போன்ற ஒரு கருத்தாக்கம். அந்த கருத்திலே மத குறியீடுகளை மையப்படுத்திய சில செய்திகளை வைத்துவிட்டு அந்த விலைமாதர் தன்னுடைய உடலுறவை மையப்படுத்தி பேசக்கூடிய இரு கருத்துகளையும் அதோடு இணைத்து பொன்முடி அவர்கள் பேசியிருந்த அந்த கருத்து பெரும் சர்ச்சையை கிளப்பக்கூடிய ஒரு களத்தை உருவாக்குகிறது.
அவர் பேசி முடிந்தவுடன் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள், வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் இதை குறித்து ஒரு கருத்தை பதிவிடுகின்றார். திராவிட கழகத்தில் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய அந்த பொதுக்கூட்டங்களுக்கு இனி பெண்கள் செல்வதற்கு மிகவும் அச்சப்பட வேண்டிய ஒரு களம்தான் இருக்கிறது என்ற கருத்தை அவர் பதிவிடுகிறார். இந்த கருத்து ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்புகிறது. உடனடியாக கனிமொழி அவர்கள் இதற்கு ஒரு காட்டமான ஒரு கருத்தையும் பதிவிடுகிறார். பொன்முடி அவர்கள் செய்தது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. மக்கள் மன்றத்தில் எப்படி பேச வேண்டும் என்கின்ற இலக்கு இருக்கிறது. அந்த இலக்கை மீறி பேசுவது என்பது ஏற்புடையதல்ல என்ற கருத்தை பதிவிடுகிறார். உடனடியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொன்முடி அவர்கள் வகித்து வந்த பதவியிலிருந்து அவரை நீக்கிவிட்டு திருச்சி சிவா அவர்களை அந்த பதவியில் நியமித்து விடுகிறார். ஆனால் திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள். பொன்முடி தான் எடுத்துக்கொண்ட ஒரு கருத்தையா அவர் சொன்னார்? இல்லை. 1955ஆம் ஆண்டு காலகட்டங்களில் நடைபெற்ற விடயத்தை தான் அவர் எடுத்து சொன்னார். இதில் பொன்முடி மீது எந்த தவறும் இல்லை. அண்ணா அவர்கள் கம்பரசம் என்கின்ற ஒரு நூலை எழுதியிருந்தார். அந்த நூலிலே அவர் சொல்லாத காம கதைகளையா பொன்முடி அவர்கள் இந்த மேடையிலே சொல்லிவிட்டார். பொன்முடி அவர்கள் மீது எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை அவசரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கிறார். ஆனால் பொன்முடி அவர்கள் செய்த செயல் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திராவிட முன்னேற்றக் கழகம் மிக தெளிவாக இருக்கின்றது. மேடையில் எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், மக்கள் இருக்கக்கூடிய அரங்கத்தில் நம்மளுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒவ்வொரு அமைச்சர்களும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இது அரசியல் களம். இன்னொரு களம் மதக்களம். இந்த மதக்களத்தில் நடந்திருக்கக்கூடிய விடயம் சற்று அதிர்ச்சியானது தான். எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் தாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் மட்டும்தான் உண்மை என்ற கோணத்தில் பயணிக்கக்கூடியவர்கள். பிற மதத்தை சார்ந்தவர்களுடைய உணர்வுகளை கூட புரிந்து கொள்ள அவர்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை. தற்பொழுது ஒரு மதத்தை சார்ந்த ஒரு போதகர் அல்லது ஒரு சபையை நடத்தக்கூடியவர் இரு பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் மீது போக்கோ சட்டம் பாய்ந்திருக்கிறது. இந்த சட்டம் ஜாமீன் கிடைக்காத வகையில் இருக்கும் என்பதுதான் பதிவு. இதுபொழுது தன்னை எப்படியாவது காவல்துறை கைது செய்துவிடும் என்பதை அறிந்து கொண்ட அந்த சபையை நடத்தக்கூடியவர் இப்பொழுது முன்ஜாமீன் கேட்டு அவர் போராடி கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. இது ஒரு சபை சார்ந்தது. அந்த சபையில் நடந்த நிகழ்வு. இதற்கு ஏன் இவ்வளவு முன்னுரிமை கொடுத்து ஊடகங்கள் செய்திகளை வெளியிட வேண்டும் என்கின்ற கேள்வி வருகின்றன. இங்கு அந்த குறிப்பிட்ட மதத்தை குறித்து சில செய்திகளை நாம் எடுத்து வைக்க வேண்டியதிருக்கின்றது. அந்த மதம் ஒரு மனிதனுடைய இரத்த வியர்வைகளிலிருந்து உதித்த மதம். தன்னுடைய உடலை அவர்கள் நாறு நாராக கிழித்த பொழுது அன்புதான் பிரதானம் என்று களத்தில் நின்ற ஒரு மாபெரும் மனிதன்தான் இறைவனாக பின் அவதாரம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். அந்த இறைவன் தான் இந்த மண்ணிற்கு எதற்கு வந்தோம் என்று நிரூபிப்பதற்கு தன்னை வருத்தி கொண்டார். தன்னுடைய கால்களை ஒவ்வொரு வீதியாக வெறும் கால்களோடு நடந்து சென்று மெய்யறிவு பிரச்சாரத்தை கையில் எடுத்தார். ஒன்றுமில்லாமல் கையில் ஒரு கோலோடு தன்னுடைய பிரச்சார களத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மக்களாக சந்தித்து அன்பே பிரதானம் என்று எடுத்து வைத்தார். அப்படி அந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட மதம் அல்லது அந்த மனிதனுடைய பெயரால் உருவாக்கப்பட்ட மதம் இன்று வியாபார சந்தையில் அது ஒரு முதன்மையான களத்தை எட்டியிருக்கிறது என்பதுதான் வருத்தம். அவருடைய பெயரை மையப்படுத்தி கொண்டு ஆட்டம், பாட்டு, கூத்து கேட்டால் இதுதான் வழிபாட்டு முறைமையில் என்கின்ற ஒரு புதிய தத்துவத்தை கொண்டு வந்து வைக்கிறார்கள். எப்படி இறை வழிபாடு என்கின்ற வரமுறைகள் முறியடிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன.
ஒரு குத்து திரைப்படத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இன்று அவர்களுடைய வழிபாட்டு முறைமைகளாக இருக்கக்கூடிய களங்களாக இருக்கிறது. இப்பொழுது அந்த பாதிரியார் அல்லது அந்த போதகர், அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கின் பின்புறத்தில் அவருடைய மனைவிதான் இதற்கு காரணம் என்கின்ற செய்தி வருகின்றது. அந்த மனைவியை விட்டுவிட்டு வேறொரு பெண்ணை அவர் திருமணம் செய்வதற்கு எத்தனித்து கொண்டிருக்கிறார் என்றும், இதற்கு முன்பு கூட அந்த போதகரை மையப்படுத்தி வேறு பல செய்திகளும் உலா வந்து கொண்டு இருந்தன. இறை என்பது அன்பை போதிக்கக்கூடிய இடம். அங்கு ஆண் பெண் இருவரும் வரக்கூடிய களம் என்பது மனதை நிம்மதிப்படுத்தக்கூடிய ஒரு களத்திற்காக வருகிறார்கள். அங்கு காமம் செய்வதும் பாலியல் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுவதும் அது நடைமுறைக்கு ஒத்ததா என்பதை அரசியல் களமும் நோக்க வேண்டியதிருக்கிறது, மத களமும் நோக்க வேண்டியதிருக்கிறது. இங்கு மதத்தின் பேரில் எவனாவது ஒருவன் வந்து நான் புதுமைகளை செய்கிறேன் என்று விட்டால் உடனடியாக தன்னை மறந்து செல்லக்கூடிய மக்கள் முதலில் திருந்த வேண்டும். உங்களுடைய மனம் மட்டுமே இங்கு கோயில். அதிலே நீங்கள் வழிபடக்கூடிய இறைகளை வைத்து வழிபடுங்கள். இதுபோன்ற கேவலமான நபர்களை சந்திப்பதை தவிர்த்து விடுங்கள். இதுதான் சிறப்பானதாக இருக்கும். நன்றியுடன் இன்பா.